வணக்கம் சுட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஜீபம்பா பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதைய சொல்லப் போறேன். அந்த கதை பேர் என்னன்னா, பேராசை கொண்ட நாய். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு கிராமத்துல ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை இருந்துச்சு. அந்த தொழிற்சாலையில நிறைய பேர் வேலை பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க தொழிற்சாலைக்கு வரும் ஆட்டுத்தோல் எல்லாத்தையும் பக்கத்துல ஓடுற ஒரு ஆத்துல கழுவி காய வைப்பாங்க. அது காஞ்சதும் தொழிற்சாலைக்குள்ளே எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த காய போட்ட ஆட்டுத்தோலை எடுத்து திங்கணும்னு பக்கத்துல இருந்த ஒரு நாய்க்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா தொழிற்சாலையில நிறைய பேர் காவலுக்கு இருந்ததால அதனால எதுவும் செய்ய முடியல. ஒரு நாள் அதே வேலையாட்கள் தண்ணியில தோலை கழுவுறத பார்த்துச்சு அந்த நாய். உடனே அந்த தண்ணி தானே 6 நிமிஷம் ஓடுது, அதை குடிச்சு திருப்தி பட்டுக்கலான்னு நினைச்சுது. உடனே ஆத்து தண்ணியை குடிச்ச நாய் பேராசை விடாம நிறைய தண்ணியை குடிச்சுது. கடைசியா அதோட வயிறு வெடிக்கிற அளவுக்கு தண்ணி குடிச்சுது. அதனால அந்த நாய்க்கு உடம்பு சரியில்லாம போச்சு. பேராசை பெரு நஷ்டமா ஆச்சு. சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, நாம எந்த காரியம் செஞ்சாலும் அதுல பேராசை மட்டும் இருக்கவே கூடாது. அப்படி பேராசை பட்டோம்னா நமக்கு தான் பெரு நஷ்டமா வரும். அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.